ஹாய், வெல்கம் டு சமைத்து மையில். இன்றைக்கி நம்ம குழந்தைகள் விரும்பி உண்ணும் பீட்ரூட் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 1 கப்புக்கு 1/4 பங்கு அரைச்ச பீட்ரூட்டு, தேவையான அளவு உப்பு, பொரித்தெடுக்க தேவையான அளவு ஆயில். நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட், இது வேக வைக்கல, பச்சை பீட்ரூட் தான். நல்லா மிக்சியில் நல்லா நெகுன்னு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சின்ன துளி கூட பீட்ரூட் வாசம் அடிக்காது. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லாவே கையிலே நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக விட்டு பிசைங்க. ஏன்னா பீட்ரூட்லேயே நல்லா ஈரப்பதம் இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேற அரைச்சிருப்போம். யூஸ்வலாக பூரிக்கு மாவு பிணையிற மாதிரி தான். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கையில் எதுவும் ஒட்டக்கூட இல்லை. நல்லா மாவு வந்திருக்கு. உங்களோட விருப்பம்தான். இல்லை எண்ணெய் வேணான்னாலும் விட்டுடலாம். இதுவே உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். நான் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு ஒரு டைம் பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு ஈரமான கிளாத்து அல்லது ஒரு மூடி வச்சு ஏர் எதுவும் இல்லாமல் நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நான் எல்லா உருண்டைகளும் பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம மாவு தேய்க்கிற மாதிரி தான். நான் எண்ணெய் விட்டு தேய்க்கிறேன். மாவு போட்டு தேய்க்கிறதுனாலும் நம்மளோட விருப்பம்தான். யூஸ்வலாக மாவு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஈரமோ எதுவுமே இருக்காது. குழந்தைங்களை விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னோம்னா நம்ம வித்தியாசமான ஷேப்பில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சர்க்கிள், சின்ன சின்ன சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். உடனே மேலே வருது. எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. இங்கே இருக்க எல்லா குட்டி குட்டி பூரியும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக வரட்டும். இது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. பெரிய பூரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம பூரி செய்கிற மாதிரி தான். ஒரு சின்ன கூட எண்ணெய் கூட உரியாது. நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ரவை எதுவுமே சேர்த்துல. நல்லா பாருங்கள், நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள். புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப நேரத்துக்கும் இப்படி புஷுன்னே இருக்கும். ரவை எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. சுவையான பீட்ரூட் பூரி தயார். நன்றி. மேலும் சமைத்து மையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.